உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திராகமம் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நம்ம தேவன் இருக்கார்லங்க, எப்படி இருந்தாலும் உங்களை நடத்திடுவாருங்க. பயப்படாதீங்க. எப்படியா இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், ஏங்க நேரம் சரியில்லைங்க, நேரமும் காலமும் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, அவரால் சரியாக நடத்த முடியும், கரெக்டாக நடத்த முடியுங்க. ஏங்க கேஸ் சிலிண்டர் இல்லை, இனிமேல் பெட்ரோல் கிடைக்குமா, டீசல் கிடைக்குமா, பயமாக இருக்குல்ல? பயம் வந்துடுச்சுன்னா கூட இன்றைக்கி காலையிலேயே இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்து வச்சுட்டேன். காஃபி டீ பால் காய்க்கிறதுலாம் இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கூட இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சுட்டேன். ஏதோ ஒரு பயம் வந்துடுது. ஒரு நாள் இன்னொரு நாள் மாதிரி இருக்க மாட்டேங்குது. நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் பெரியவர். எல்லா நாளும் தேவன் வழி நடத்துவார் நம்மளை. ஓகேங்களா? ஒரு நாள் இன்னொரு நாள் மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் தேவன் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரால் எல்லா நாளும் ஒழுங்காக கரெக்டாக சரியாக நடத்துவார். எதுவும் உங்களுக்கு குறையாது. அவரால் இரவிலும் நடத்த முடியும், பகலிலும் நடத்த முடியும். உங்கள் முன்னாடி நடப்பார். சரிங்களா? தேவன் முன்னின்று நடத்துவார். பகலில் வெயில் கொளுத்துதே நினச்சா அவர் மேகஸ்தம்பமாக இருப்பாராம், நிழலாக இருந்துருவாராம், ஒரு ஏசி மாதிரி வந்துடுவார். ஐயோ இரவு குளிர்து அப்படின்னு நினச்சா அக்கினி ஸ்தம்பமாக வருவாராம், ஒரு ஈட்டர் மாதிரி வந்துடுவாராம். அப்படி தான் நம்ம தேவன். என்ன வேணும் என் பிள்ளைங்களுக்கு அது செய்து தருவார். ஏன்னா அவர் தான் வழி நடத்துகிறாரு. அவரால் உங்களை வழி நடத்த முடியும். ஐயோ நான் தான் என் வாழ்க்கையை நடத்துகிறேங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது தேவன் தான். எவ்ரிடே அவர் தான் உங்களை நடத்துகிறாரு, உங்கள் குடும்பத்தை நடத்துகிறாரு, உங்கள் பிள்ளைங்களை நடத்துகிறாரு. அதனால தான் நம்மளுக்கு பெரிய நிம்மதி இருக்குது. ஐயோ என் பக்கத்தில் இப்படி நடக்குதே, அங்கே இப்படி நடக்குதே, உங்களுக்கு மட்டும் நல்லது தாங்க நடக்கும். எங்கே எப்படி நடந்தால் என்ன, உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா தேவன் நடத்துகிறாரு உங்களை. ஐயோ நாடு முழுவதும் வறட்சியாக இருக்கே அப்படின்னு ஒரு பெண் நினச்சா என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டில் பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கே மாவு எண்ணெய் இல்லை, எனக்கு எப்படி கிடைக்கும்? அவங்க வீட்டில், அந்த பெண் வீட்டில் விதவையாக இருந்த அந்த பெண் வீட்லேயும் மாவு இல்லை, எண்ணெயும் இல்லை. கவலையாக இருந்துச்சு. அவங்களுக்கே கிடைக்கல, நம்மளுக்கு கிடைக்குமா? அவளுக்கு அந்த எண்ணம் தான். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த பெண் வீட்டில் கிச்சனில் மாவும் எண்ணெயும் கொண்டு இறக்கினார். உங்களுக்கும் செய்வார். எது நடந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நடந்துடும், ஃபஸ்ட்டே செய்துடுவார். ஏன்னா தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். இவங்களுக்கே கிடைக்கலங்க, எனக்கு கிடைக்குமாங்க? இல்லைங்க, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா உங்களை நடத்துகிறவர் தேவன், உங்களை நடத்துகிறவர், கண்மணி போல் நடத்துகிறவர் தேவன். அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதனால் பயப்படாதீங்க. ஐயோ இவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல, இது இப்படி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நடத்துறதுனால நீங்கள் எப்போவும் மாதிரி தான் இருப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நல்லா நடத்துவீங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைங்களை நல்லா வழி நடத்துவீங்க. எல்லாமே உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்துடுவீங்க, எந்த குறைவும் இருக்காது. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக.
மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் பறந்து வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி தான் எங்களுக்கு தேவைப்படுதுப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. 1000 வருட அரசாட்சியிலையும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.